இந்த காலை வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17 18 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 17 18 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உடைய குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். உடைய மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் அந்த வசனங்களை, யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசன வசனங்களை அவர் அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்கே சொல்லி அதை விளக்கினதை நாம் வாசிக்க கேட்டோம். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வார்த்தை வெளிப்படையாக பார்க்கும் பொழுது மாம்ச தேகம் உள்ள யாவர் மேலும் ஊற்றக்கூடியதாக அது அர்த்தப்படுகிறது என்றாலும் கூட அது அப்படி அர்த்தப்படும்படியாக சொல்லப்படவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வார்த்தையும் மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது என்ற சொல்லும் சொல்லாடலிலே ஒரே போன்று இருக்கிறது. மாம்ச தேகம் உள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பதும் மாம்ச தேகம் உள்ள யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது என்றால் உலகத்தில் யாவருடைய முடிவு வந்ததாக நோவாவுக்கு தேவன் சொன்னார். அதுவும் யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன இந்த வார்த்தைகளும் ஒரே போல காணப்பட்டாலும் இது ஒரே விதமான அர்த்தப்படக்கூடிய வார்த்தைகள் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை அங்கே பேதுரு அப்போஸ்தலர் எழும்பி அங்கே பண்டிகைக்காக எருசலேமுக்கு வந்த யூதர்களிடத்தில் அவர் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இவர்கள் அந்நிய பாஷையிலே அவரவருடைய பாஷையிலும் அங்கே வந்திருக்கக்கூடிய யூதர்கள் பலதரப்பட்ட தேசங்களிலே சிதறடிக்கப்பட்டுள்ள யூதர்களுடைய அவர்தம் பாஷையிலும், யூத பாஷையில அல்ல அவர்தம் பாஷைகளும் பேசுகிறதை கண்ட அவர்கள் ஒரு கூட்டத்தார் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு கூட்டத்தாரோ இவர்கள் வெறி கொண்டிருப்பதாக நினைத்தார்கள். அந்த இடத்தில் தான் யோவேல் தீர்க்கதரிசியினால் தேவன் உரைத்த வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு இவைகள்லாம் நடக்கிறது. மாம்ச தேகம் உள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றால் மாம்ச தேகம் உள்ள யாவர் மேலும் என்று அர்த்தப்படும்படி நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அது மாம்சமான இருதயமுடைய என்ற இடத்திலே அது அர்த்தப்படுகிறது. யூதர்கள் இஸ்ரவேலர்கள் ஒரு கடின இருதயம் உள்ளவர்களாகவே இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது ஒரு கடின இருதயம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ஒரு பொல்லாத இருதயம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு வலுவி போகக்கூடிய ஒரு இருதயம் அவர்களுக்கு இருந்தது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே அவர் ஒவ்வொரு நியாயாதிபதியின் காலத்திலும் அவர்கள் விடுதலையாக்கி தேவன் தம்முடைய வழியிலே அவர்களை நடத்தும்படியாக விரும்பினாலும் கூட அவர்கள் மீண்டும் வழிவிலகி போகக்கூடிய இடத்திலே வலுவி போகிற இருதயமுடையவர்களாக இருந்தார்கள். எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமாகவும் மோசேவுக்கு விரோதமாகவும் பேசும்படியாக அவருடைய இருதயம் கடினப்பட்டிருந்தது. அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. பூமிக்குரிய காரியங்களை விரும்பி வாஞ்சித்து கேட்டு பொல்லாதவர்களாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். சுயநலம் உள்ளவர்களாக பொல்லாதவர்களாக நடந்து கொண்டார்கள் என்பது அவர்களுடைய சுபாவமாக இருக்கிறது. ஆனால் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே கற்பலகையில் அல்ல, கற்பலையிலே எழுதி கொடுத்த காலத்தில் அவர்களுடைய இருதயம் எத்தகையதாக இருந்தது, அதை கேட்கிறவர்களாகவும் போகிறவர்களாகவும் அதை நிறைவேற்ற முடியாதவர்களுமாகவே இருந்தார்கள். நியாயப்பிரமாணம் என்ற ஒரு வார்த்தை தமிழிலே நியாய பிரமாணம் என்று வந்துவிட்டது. ஆனால் ஆங்கிலத்திலே அது ஜட்ஜ்மெண்ட் என்றும் லா என்றும் வேறுபடுகிறது. நியாயம் பிரமாணம், பிரமாணம் என்பது லா, நியாயம் என்பது ஜட்ஜ்மெண்ட். ஆனால் தமிழிலே அவைகள் ஒருங்கிணைந்து ஒரே வார்த்தையாக வந்துவிட்டது. அவைகள் கற்பலகையிலே எழுதி கொடுக்கப்பட்ட நாட்களில் அவர்கள் கடின இருதயம் உள்ளவர்களாக, பொல்லாத இருதயம் உள்ளவர்களாக, வலுவி போகக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதை அல்ல, அவர் ஒரு புதிய பிரமாணத்தை, உடன்படிக்கையை அவர்களோடு ஏற்படுத்துகிறார். என்ன? சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்பதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே கற்பலகையில் அல்ல, இருதயமாகிய சதையாகிய பலகையிலே எழுதப்படக்கூடியதாக இருக்கிறது. மையினாலே அல்ல, தேவனுடைய ஆவியினாலே
கற்பலகையில் அல்ல, இருதயமாகிய சதையிலே எழுதப்படக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. இந்த சதையாகிய இருதயமாகிய ஒரு இருதயத்தை, ஒரு நல்ல சுத்த இருதயத்தை நாம் பெற்றுக்கொண்டால் அதில் தான் தம்முடைய ஆவியை ஊற்றுவார் என்பதாக இந்த வார்த்தை அர்த்தப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றால் மாம்ச தேகம் உள்ள யாவர் மேலும் அல்ல, ஒரு நல்ல, ஒரு சுத்த, ஒரு நவமான இருதயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் மேல்தான், ஒரு மனிதனுடைய இருதயத்தில் தான் தம்முடைய ஆவியை தேவன் ஊற்றுவார் என்பதாக இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலே தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். இந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதுகிறார் ரோம நிருபக்காரர். அப்பொழுது ஒரு சுத்த இருதயத்தை தாவீது 51ஆம் சங்கீதத்திலே அவன் 10ஆம் வசனத்தில் எழுதுகிறார், சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னை தங்க செய்யும் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 26ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனத்திலே ஒரு நவமான இருதயத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று தேவன் சொல்கிறார். ஒரு நவமான, ஒரு சுத்த, ஒரு நல்ல இருதயம் நமக்கு இந்த வருடத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இருதயத்துக்கு ஏற்றாற்போல் தான் தேவன் அவருடைய ஆவியை ஊற்றக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பது வெளிப்படையாக இருக்கிறது. ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், ஒரு நிலைவரமான ஆவி எனக்கு தங்க செய்யும் என்று தாவீது கேட்கிறார். ஒரு சுத்த இருதயத்தில் தான் ஒரு நிலைவரமான ஆவியை தேவன் ஊற்ற முடியும் என்பதாக இருக்கிறது. நாம் பழைய காரியங்களை வைத்துக் கொண்டு அதிலே இந்த பரிசுத்த ஆவியை பெறக்கூடிய அனுபவத்தில் இருக்க முடியாது. பழைய துருத்தியிலே புதிய ரசத்தை ஊற்றினால் துருத்தியும் கிழிந்து போகும், ரசமும் பாழாய் போகும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பூமியிலே இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் புதிய துருத்தியை தேவன் தருகிறார் என்பது ஒரு சுத்த இருதயத்தை, ஒரு நவமான இருதயத்தை, ஒரு மாம்சமான ஒரு சாஃப்ட்னஸ், மிருதுவான ஒரு இருதயத்தை நமக்கு அவர் சிருஷ்டிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு சுத்த இருதயத்தை இந்த வருஷத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றாற்போல் தான் நம்முடைய அபிஷேகம் இருக்கும் என்பதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்தை பார்த்துதான் தேவன் நமக்கு அபிஷேகத்தை ஊற்றக்கூடிய இடத்திலே இருக்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே அங்கே அவன் தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேல் அனுப்பப்பட்ட இடத்திலே ஈசாயின் 7 குமாரரையும் தேவன் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர்கள் அல்ல என்று சொல்லிவிட்டார். நீர் மனிதன் பார்க்கிற பிரகாரம் பார்க்கிறாய், அவருடைய தேகத்தையும் அவருடைய முகத்தையும் நீ பார்க்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். நான் பார்க்கிற விதமாக நீ பார்க்க வேண்டும். நான் முகத்தை அல்ல, நான் தேகத்துடைய வளர்ச்சியை அல்ல, நான் இருதயத்தை பார்க்கக்கூடிய இடத்திலே இருக்கிறேன் என்று தாவீதை குறித்து சொல்லப்பட்டது. நம்முடைய தேவன் இருதயத்தை பார்க்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார். இந்த வருடத்திலே நாம், இந்த புதிய வருடத்திலே ஒரு மேன்மையான, ஒரு நிறைவான ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நவமான, ஒரு புதிய ஒரு இருதயத்தை நாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். அப்பொழுதுதான் நாம் அந்த ரசத்தை, அந்த அபிஷேகத்தை நஷ்டம் பண்ணாத அளவிலே நாம் காத்துக்கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. நாம் இந்த கடந்த நாட்களிலே நாம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி இருக்கிறோம், விசனப்படுத்தி இருக்கிறோம். நாம் அறிந்தும் அறியாமலும் அதை செய்திருக்கிறோம். அங்கே ஒரு காணாமல் போன ஆட்டை போல வழி தவறி போயிருந்த நம்மை தான் அவர் கொண்டு வந்தார். மரித்து பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை தான் அவர் மீட்டுக் கொண்டார். துணிகரமாக குமாரனை போல் போயிருந்தவர்களையும் அவர் மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறார் என்ற இடத்திலே இந்த ரட்சிப்பை அடைந்து கொண்ட நமக்கு ஒரு சுத்த இருதயத்தை தேவன் சிருஷ்டிக்கும்படியாக விரும்புகிறார். சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்று தங்க செய்யும் என்று அவர் சொன்னார். சுத்த இருதயம் என்பது நாம் கேட்டு தேவன் இடத்தில் இந்த வருஷத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு நிலைவரமான ஆவியை, ஒரு நறுங்குண்ட ஆவியார் புறக்கணியார் என்று சொல்லுவோம். ஒரு நிலைவரமான ஆவியை இந்த வருடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். குமாரர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உடைய குமாரர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இங்கே குமாரர் என்றும் வாலிபர் என்றும் மூப்பர்கள் என்றும் சொல்லப்பட்டது நாம் வயதின்படி எழுத்தின்படி எடுத்துக்கொள்வது அல்ல என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்கிறோம். யார் குமாரர், யார் என்று நாம் முதலாவது குமாரத்திகள் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது உள்ளான பகுதியிலே குமாரர் என்று தான் சொல்லுகிறார். அது வெளியான பகுதியிலே குமாரரும் குமாரத்திகளும் என்று நமக்கு பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தோட்டத்திலே ஆதாமே என்று அழைத்தால் அங்கே மனுஷியும் அதில் அடக்கம், மனிதரும் அடக்கம், மனுஷியும் அடக்கம் என்பதாக இருக்கிறது. ஏனால் ஏவாள் என்ற பேர் தோட்டத்திலே இல்லை, தோட்டத்துக்கு வெளியில தான் கொடுக்கப்பட்டிருக்கு.
ஆதாமே என்றார். அவர் மண்ணிலிருந்து மனிதனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவனுடைய இணை அவனுக்குள்ளேயே இருந்தது என்ற இடத்தில் தான் சிருஷ்டிக்கப்பட்டான். தோட்டத்தின் சட்டத்தின்படி அங்கு ஈக்குவாலிட்டி தேவன் சரிசமமாக கொடுத்திருக்கிறார். ஆனால் சாபம் தான், அவன் உன்னை ஆண்டு கொள்வான், உன் ஆசை அவனை பற்றி இருக்கும் என்பது அதுக்கு பின்பாக கொடுக்கப்பட்ட அங்கு சாபத்தில் சொல்லப்பட்டவைகள். ஆனால் அங்கே தேவனுடைய தோட்டம் என்ற இடத்துல ஈக்குவாலிட்டி, இருவரும் இருபாலரும் சமம் என்ற இடத்தில் தான் அது இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிற அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று அவர் எழுதுகிறார். 12ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்தின் 12 ஒன்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அத்தனை பேர்களும் பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தவர்களுக்கு அவர் ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து கொடுக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற இடத்திலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, ஒரு புதிய இருதயத்தை தருகிறார். முந்தி நமக்கு இருந்த இருதயம் என்ன இருதயம்? அது பொல்லாத இருதயம், அது கடின இருதயம், அது வலிய போகு இருதயம், அது திருக்குள்ளது. அதிலிருந்து தான் அங்கே எல்லாம் புறப்படுகிறது என்று இயேசு சொல்லுகிறார். மனிதனுக்கு வெளியே இருந்து உள்ளே போகிறது அல்ல, உள்ளே இருந்து வெளியே புறப்படுகிறதே அவனுக்கு தீட்டாய் இருக்கிறது. வார்த்தைகள், வஞ்சகமான வார்த்தைகள், குறை சொல்லக்கூடிய வார்த்தைகள், புறங்கூறக்கூடிய காரியங்கள், பாவங்கள், துரோகங்கள் எல்லாம் இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய ஒரு பொல்லாத இருதயம் இருந்தது. தேவனை விட்டு வழி போகக்கூடிய இடத்துல வழி போகிற இருதயம் இருந்தது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு கடின இருதயம் இருந்தது. இதை எடுத்து போட்டு அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தவர். ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சிருஷ்டிகர்த்தர் என்ற அறிவை அடைந்து கொண்டவர்கள் அனைவரும் சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டித்து தாரும் என்று கேட்கக்கூடிய இடத்திலே நாம் கேட்டால் அவர் மாற்றி தரக்கூடிய இடத்திலே இருக்கிறார். ஒரு எழுத்துப்படியான மருத்துவர்களே இருதயத்தை மாற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அது அந்த மனிதனுக்கு நன்மை அல்ல, தீமையே பல விதத்தில் விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு இருதயத்தை எடுத்து வைத்தால் அது ஃபாரின் ஆப்ஜெக்ட், ஏலியன் ஆப்ஜெக்டா தான் காட்டும், சரீரம் ஏற்றுக்கொள்ளாது. அதுக்கு என்ன நோய் எதிர்ப்பு சக்தியை அவர்கள் குறைக்கக்கூடிய இடத்திலே மருத்துவம் செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. நம்முடைய தேவன் சிருஷ்டிகர்த்தர். அவர் சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கக்கூடிய இடத்திலே அவருக்கு வல்லமை அதிகாரம் நம்ம மேல் இருக்கிறது என்பதை அறிந்தவனாக தான், அதை அறிந்துதான் அவன் தாவீது கேட்கிறார், சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும் என்று சொல்கிறார். சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கக்கூடிய இடத்தில் நாம் அதை கேட்டு வாங்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்கு தங்க செய்யும் என்று சொல்கிறார். இந்த புதிய வருடத்திலே ஒரு சுத்த இருதயத்தை நாம் சிருஷ்டித்து கேட்க வேண்டும். ஒரு நிலைவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் யார் பிள்ளைகள்? அவரை விசுவாசிக்கிற அனைவரும் பிள்ளைகள். அவருக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:15 அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். 8:15 வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் தான் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்பது இங்கே இருக்கிறது. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களை குறித்து அவர்களை தான் பிள்ளைகள் என்று இங்கே குறிப்பிடுகிறார். குமாரர் குமாரத்தி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அங்கே 14ஆம் வசனம் துவக்கி அதுக்கான கிரைட்டீரியா எழுதியிருக்கிறார். அதுக்கு ஒரு வேறுபாடு இருக்கிறது. இந்த வேறுபாடு ஜீவியம் செய்யக்கூடியவர்கள் தான், உலகத்தில் இருந்து வேறு விரிக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்த சந்ததி. இந்த பரிசுத்த சந்ததி தான்
தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் துவக்கி கடைசி வசனம் வரைக்கும் நாம் வாசித்தால் வேறுபாட்டை சொல்லி அதற்கு பின்பாக இவைகளை நீங்கள் செய்து வந்தால், இதன்படி நீங்கள் ஜீவித்தால், நான் உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரன் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவர்கள் தான் குமாரர். அவர்களுக்கு அவருடைய ஆவி அவருடைய இருதயத்திலே ஊற்றுகிறார் என்ற இடத்திலே அவர்களை வேறு பிரித்துதான், ஒரு சுத்த இருதயத்தை சிருஷ்டித்துதான் அவர்களுக்குள்ளே அந்த ஆவியை ஊற்றுகிறார். ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி. இவர்கள் தான் குமாரரும் குமாரத்திகளும் என்ற இடத்திலே வர வேண்டும். குமாரரும் குமாரத்திகளும் தான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ஞானஸ்தானம் பெறும்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை கொடுப்பார். அப்படின்னா அது வரம் தான், வரம் பெற்றவர்களுக்கு தான் அது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப வரம் உங்களுக்கு வேண்டாமா? மற்ற வரங்களை நாடுகிறார்கள். தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அதை முக்கியப்படுத்துகிறார். காரணம், பரிசுத்த ஆவி அந்நிய பாஷையோடு பெறக்கூடிய அனுபவத்தில் இருந்துதான் தீர்க்க தரிசன வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தின் 3ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கவும். 3ஆம் வசனம் வாசித்து பின்பு 2ஆம் வசனத்தை வாசி. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று 2ஆம் வசனத்தில் சொல்லி 4ஆம் வசனம் வாசிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். இப்ப வாசிங்க 3ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். மற்றவர்களுக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசக்கூடியது தீர்க்க தரிசனம். அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பேசுகிறான். அவன் மனுஷரோடு பேசாமல் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அதுக்கு தான் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷையின் அங்க அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தோடு அந்நிய பாஷை கொடுக்கப்பட்டது. நோக்கம் என்ன? அவன் மனுஷரோடு பேசாமல் தேவனோடு பேசக்கூடிய இடத்துல இருக்கிறான். அது அவனுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறது என்று 4ஆம் வசனத்துல சொல்லி 3ஆம் வசனத்திலே அவன் மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய இடத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். முதலாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைத்த அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு கிடைப்பது என்பது நமக்கு பக்தி விருத்தி. அது தமிழிலே பரிசுத்தாவின் வரங்களை குறித்து சொல்லும் போது அது பொது பிரயோஜனத்துக்கு, சுய பிரயோஜனத்துக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அது பொது பிரயோஜனத்துக்கு, முதலாவது சுய பிரயோஜனத்துக்கு நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. இரண்டாவது தான் வரமாக அது கிரியை நடப்பித்து மனுஷருக்கு பக்தி விருத்தியையும் புத்தியையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் தான் கிறிஸ்துவுக்கு சகோதர சகோதரிகளுமாக இருக்க முடியும். அவர் மூத்த சகோதரராக இருந்து நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு? இவர்கள் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே அபிஷேகம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் அவரை கர்த்தர் என்றும் அழைக்க முடியும் என்ற சட்டத்தை கொண்டு வருகிறார் 1 கொரிந்தியர் 3. ஆகவே நாம் இந்த புதிய வருடத்திலே ஒரு சுத்த இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிலைவரமான ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் சுய பிரயோஜனம் என்ற இடத்திலே நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குவது மாத்திரம் அல்ல, பொது பிரயோஜனம் என்ற இடத்திலே மனுஷருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய இடத்திலே தீர்க்க தரிசன வரங்களை நாடுவோம் என்று கொண்டு வருகிறார். அதாவது சுய பிரயோஜனத்துக்கு நமக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். இரண்டாவது, பொதுவாக மனிதருக்கு பக்தி விருத்தியையும் அறிவையும் ஆறுதலையும் அங்கே கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறது என்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் குமாரர் குமாரத்திகள். குமாரர் குமாரத்திகள் என்றால் அது வயது வரம்பு அல்ல, சிறுவர்கள் அல்ல, அது இங்கே வயது வரம்பின்படி அல்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் குமாரரும் குமாரத்திகளும் என்ற இடத்துல இருக்கிறது.
அப்பொழுது நான் உங்களுக்குள்ளே வாசமா இருந்து நீங்கள் அசுத்தமானதை விட்டு எழுந்து புறப்பட்டு உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள் என்று கடைசியாக கொண்டு வந்து 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில கொண்டு வந்து, அப்பொழுது நான் உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரன் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். கொடுத்துதான் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசி நீங்க நம்ம சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம் என்பதாக இருக்கிறது. தேவ பயம், பயபக்தி தான் முக்கியம். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுகிறவர்கள் பயத்தோடும் பக்தியோடும் தங்கள் விசுவாசத்தை பூரணப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பயபக்தி தான் முக்கியம். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம் என்பதாக இருக்கிறது. தாவீது ஒரு சுத்த இருதயத்தை அவன் கேட்டு வாங்குகிறான். அந்த சுத்த இருதயத்தின் நிமித்தமாக தான் அவனுக்கு அப்படிப்பட்ட இருதயம் அவனுக்கு பிறப்பிலேயே கொடுக்கப்பட்டது. அவன் அதை அங்கே கெடுத்துக்கொண்ட இடத்தில் தான் 51ஆம் சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். அப்பொழுதும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த கர்த்தர் சிருஷ்டிகர்த்தர், எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எனக்கு தங்க செய்யும், உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதரும் என்ற ஒரு வேண்டுதலை பழைய ஏற்பாட்டிலே அந்த வெளிச்சத்தோடு அந்த வேண்டுதலை வைக்கக்கூடிய ஒரே நபராக தாவீது தான் காணப்படுகிறார். அதனால்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தின் 21-22 வசனங்களிலே சவுலை குறித்தும் தாவீதை குறித்தும் சொல்லிக் கொண்டு வந்த இடத்துல என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான் என்ற சாட்சியை பெற்றுள்ளார். ஏனென்றால் இந்த தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகம் என்பது, அவனுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட இருதயம் என்பது அங்கே யாக்கோபின் அபிஷேகத்தை அவனுக்குள் ஊற்றக்கூடிய தகுதியை உடையவனாக அவனை சிருஷ்டித்திருக்கிறார். அதனால்தான் 2 கொரிந்தியர் 23ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே இஸ்ரவேலிலே அவன் உயர்த்தப்பட்டிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டேன், யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடினேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவனுடைய கடைசி வார்த்தைகளாக பதிவாக்கப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டேன், யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாக பாடினேன் என்பதுதான் ஈசாயின் குமாரனாகிய தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் அபிஷேகம், யாக்கோபின் அபிஷேகத்துக்கு ஒரு மேன்மை இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த யாக்கோபின் அபிஷேகத்தின் மேன்மை என்பது அவன் கேட்டு பெற்றுக்கொண்டான். அந்த இடத்தில் அவனுக்கு ஒரு மேன்மை இருந்தாலும் கூட அதை அவன் சரியான விதத்திலே பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அங்கே நாம் கடந்த வாரத்திலும் பார்த்தோம். அதை அவனுடைய பிரச்சனைகளின் மிகுதியிலே அவன் போராடி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். அதான் அவனுடைய சூழ்நிலை. பின்ன லாபான் துரத்திட்டு வராரு, முன்னே ஏசா வராருன்னு கேள்விப்படுகிறான். அவனுடைய பிரச்சனை போராடி அவன் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருந்தாலும் கூட அவனுடைய இருதயத்திலே ஒரு பரிபூர்ணமான மாற்றம் இல்லை. 32ஆம் அதிகாரத்திலே யாக்கோபுக்கு ஒரு நெருக்கடி. அவன் போராடி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் இல்லையா? அவனுக்கு 2 பக்கத்துல சத்துருக்கள் நெருக்கக்கூடிய இடத்திலே அவன் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயத்திலே அங்கே போராடி 32ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அவனுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் 33ஆம் அதிகாரத்திலும் அதற்கான செய்கைகளை அவன் காண்பிக்கிறான். அங்கே ஏசாவை தேவனை காண்கிறது போல காண்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆனா கடைசியிலே அந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே அவனுடைய குமாரத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது. அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே அவனுடைய குமாரர் கொலைபாதகராக மாறுகிறார்கள் என்பது அவனுடைய இருதயத்தில் ஒரு பரிபூர்ணமான மாற்றம் இன்னும் ஏற்படவில்லை என்பதுதான் அவன் சுக்கோத்திலே கூடாரம் போடுகிறான். தேவன் தந்த ஒரு அபிஷேகம், தேவனுக்கு ஏற்ற ஒரு இருதயத்தோடு அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொண்டால் தேவனுக்கு சித்தமானதை செய்யும்படியாக தான் நாம் இருப்போம். இந்த புதிய வருடத்திலே தேவன் நம்முடைய இருதயத்தை கண்டு அதுக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். நாம் தேவனுக்கு ஏற்ற ஒரு சுத்த இருதயம் உள்ளவர்களாக, ஒரு புதிய நவமான இருதயம் உள்ளவர்களாக, ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். அதுதான் முக்கியம். அவனுடைய குமாரத்தி அங்கே போய் அவள் கெட்டு போனாள் என்பதாக அவளுக்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது. தேவன் அங்கே காக்க முடியவில்லை. ஏனென்றால் சொல்லப்பட்ட தேவன் கொண்டு வந்த எல்லைகளிலே நாம் இருக்க வேண்டும். அதான் முக்கியம்.
தேவன் வாக்குத்தத்தம் பண்ண தன்னுடைய எல்லைகளுக்கு அவர் போக சொல்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் எங்க இருக்கு? அந்த குறிக்கப்பட்ட நிலத்தில் தான், நிலப்பகுதியில் தான் அவனை இருக்க சொல்லுகிறார். தேவன் குறித்த இடத்திலே நாம் இருக்க வேண்டும், தரித்து இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். லாபான் இவன் இடத்தில் வரும்போது அவன் சொன்ன மறு உத்தரவு என்ன? ஈசாக்கின் தேவன் தான் என்னை தப்பு வைத்தார் என்று சொல்லுகிறார். ஈசாக்கின் தேவன் எந்த தேவன்? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். ஒரு பயபக்தி தான் மிகவும் முக்கியம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பயபக்தி இருக்க வேண்டது. அவர் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் அவர் ஜெபம் பண்ணியும், அவர் ஏன் ரட்சிக்கப்பட்டார், ஏன் உயிரோடு எழுப்பப்பட்டார் குமாரன் என்றால், அவருக்கு இருந்த பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டு, அவர் குமாரன் என்று கேட்கப்படவில்லை. அவர் பலத்த சத்தம் கண்ணீர் அதல்ல, அவருடைய பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. குமாரனுக்கே அதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார். அவருடைய பயபக்தி நிமித்தம் அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயபக்தி தான் முக்கியம். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்று யாக்கோபு சொல்லுகிறார் இல்லையா? அங்கே ஈசாக்குக்கு ஆபிரகாமை குறித்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. 26:4 ஆபிரகாம் என் சொல்லுக்கும் விதிக்கும் கட்டளைக்கும் கற்பனைக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படியக்கூடியவன் என்று அவனுக்கு சொல்லப்படும். ஆனால் யாக்கோபுக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். பயபக்தி தான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே இந்த பயபக்தி காத்துக்கொள்ளக்கூடிய இடத்தில் அவன் இருந்திருந்தால், தேவன் வாக்கு பண்ண, தேவன் அழைத்த அந்த எல்லைக்கு அவன் போயிருக்க வேண்டும். அங்கே சோவாரிலே அவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுக்கோத்திலே அவன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அழைத்த எல்லைக்கு போயிருக்க வேண்டும். சுக்கோத்திலே அவன் இருந்ததினால்தான் அவனுடைய குமாரத்தி அங்கே தேசத்தின் ஸ்திரீகளை பார்க்கும்படி போகிறார். தேசத்தின் ஸ்திரீகளை பார்க்க போகிறதே பயபக்தியற்ற விஷயம்தான் இல்லையா? ஒரு பயபக்தி இருந்தால் நீ அங்க தேசத்தின் ஸ்திரீகளை பார்க்க அனுமதிக்கலாமா? அனுமதிக்க மாட்டோம். தேசத்தின் ஸ்திரீகளை தான் பார்க்க போனார், வாலிபரை அல்ல. ஸ்திரீகளை பார்க்க போனவளே அங்கே சீர்கெட்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை உண்டாகிவிட்டது. பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய விசுவாசம் ஈடேற நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் நமக்கு சபைக்கு ஆலோசனை சொல்கிறார்கள். பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய விசுவாசம் ஈடேற நாம் பிரயாசப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு குற்றமற்ற ஜீவியம், ஒரு கண்டிக்கப்படாத ஜீவியத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய ரட்சிப்பை ஈடேற பிரயாசப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது. என்ன பிரயாசப்பட வேண்டும்? என்ன பிரயாசப்பட வேண்டும்? தேவன் நம்மை ரட்சித்த இடத்திலே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். ஆனால் பரிசுத்தமாகுதல் என்பது நம்முடைய பக்கம். நாம் தான், அதனாலதான் ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான சகல அசுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும். நாம் தான் பூரணப்படுத்த வேண்டும். அது கிரியினால் கொண்டு வரப்படுகிறது. நாம் தான் பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்த வேண்டும். அவர் நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார் என்பது அவருடைய பக்கம். நாம் பரிசுத்தவான்களாக நம்மை காத்துக்கொள்வது என்பது நம்முடைய பக்கம். எப்படி காத்துக்கொள்ள முடியும்? வசனத்தினாலும் அவர் தந்த அபிஷேகத்தினாலும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தினாலே நாம் போதிக்கப்பட்டு அவருடைய ஆவியினாலே நாம் காக்கப்படுகிறோம் இல்லையா? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, காக்கப்பட்ட நமக்கு தான் சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1:5 வாசிங்க. 1 பேதுரு 1:5 கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்ட நமக்கு அந்த சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே, தேவ பலத்தினால் தான் அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள முடியும். ஆனா எப்படி காத்துக்கொள்ள முடியும்? அதை நாம் ஒரு அறிக்கையினால், இந்த விசுவாச அறிக்கையினால் தான் நாம் காத்துக்கொள்ள முடியும். அந்த வசனத்தின் போதனையினால் தான் காத்துக்கொள்ள முடியும். ஆவியின் அபிஷேகத்தினால் தான் நாம் காத்துக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் நாம் குமாரத்திலும் குமாரத்திலும் என்ற இடத்திலே நாம் காக்கப்பட முடியும் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்கிறோம். அதுக்கு என்ன வேணும்? யோபு சொல்லுகிறான், மனதிலே உடன்படிக்கை பண்ணின நான், கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் மனதிலே இன்னொரு கன்னிகை நினைப்பது எப்படி எப்படி என்ற கேள்விதான் நம்மை பரிசுத்தத்திலே நிலைநிறுத்தும்.
யோசேப்பு இந்த பாவத்துக்கு உடன்படுவது எப்படி என்று கேள்வி கேட்கிறார். பவுல் அப்போஸ்தலன் பாவத்துக்கு மரித்த நாம் அதில் பிழைப்பது எப்படி எப்படி என்ற கேள்விதான் நம்மை பரிசுத்தத்திலே நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. நம்மை நீதிமானாக்கிட்டாரு, ஆனால் நாம் பரிசுத்தவான்களாக நம்மை காத்துக் கொள்ளக்கூடியது என்பது நம்முடைய பக்கமாக இருக்கிறது. நாம் வழி விலகி போகலாம், தேவனுடைய திட்டத்தை நாம் உடைத்து போடலாம், அதுக்கு நமக்கு ஒரு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பயபக்தி இருந்தால் நாம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வோம். உபதேசத்தினால் தான் நம்முடைய மனது காக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறது. அந்த அபிஷேகத்தின் நிறைவினால் தான் நம்முடைய இருதயம் காக்கப்படக்கூடிய இடத்திலே இருக்கிறது. உபதேசத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நம்முடைய மனதும் இருதயமும் காக்கப்பட்டால் நம்முடைய சரீரத்திலே நாம் பாவம் செய்ய இயலாது. அதுதான் அவர் கொண்டு வருகிறார். நான் மனதிலே இன்னொருத்தியை நினைப்பது இல்லை, இதை நான் சரீரத்திலே செய்வது இல்லை என்றால் அந்த வசனம் அவனை புடமிட்டு இருக்கிறது. அந்த குழியிலே போடப்பட்டான் என்பது ஞானஸ்தானத்தின் உபதேசம். குழியிலே போடப்பட்டான், பாவத்துக்கு மரித்த நாம் அதில் பிழைப்பது எப்படி? ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்கு உட்பட்டுகிறோம் என்றால் உடன்படிக்கையை நாம் உடைக்க கூடாது என்ற இடத்தில் தான் நாம் மரித்து உயிர்த்திருக்கிறோம். பவுல் அதை சொல்லுகிறார் கலாத்தியர் 2:20, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னை பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தன் ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்று அவர் கொண்டு வருகிறார். இனி நான் அல்ல என்ற இடத்திலே நாம் மரித்திருக்க வேண்டும். 5 இடத்திலே நாம் மரிக்க வேண்டும் என்ற இடத்திலே கொண்டு வருகிறார். பாவ மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், ரோமர் 6:6. அப்புறம் ஆசை இச்சைகள் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துடையவர்கள் தங்கள் ஆசையை அந்த இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள், கலாத்தியர் 5:24. கலாத்தியர் 6:14 2 பக்கம், நான் உலகத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2:20 நான் என்ற சுயம் சிலுவையில் அறையப்பட, நான் என்ற சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். பழைய பாவ மனிதன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், ரோமர் 6:6. 6:14 2 பக்கம், 6:20 நான். இந்த நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா, சுயம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். நாம் மரித்த நிலவரத்துக்கு வர வேண்டும். ஞானஸ்தானம் என்பது நான் மரித்து நீதிக்காக பிழைத்திருக்கக்கூடியது. அதுதான் ஞானஸ்தானத்தின் உபதேசம். தண்ணீர் முக்கி அனுப்பிவிடுகிறது அல்ல, முக்கி எழுப்பி அதுக்கு பின்பாக நான் உங்களுக்கு உபதேசித்தவர்களே அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். மத்திய 28 கடைசியில நீங்கள் உலகமெங்கும் போய் சகல மனுஷரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படியே விட்டுருங்க. நான் இல்ல, நான் உங்களுக்கு உபதேசித்தவர்களே அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்பதாக இருக்கிறது. அதுதான் முக்கியம். அதுதான் அங்கே குழியிலே விழுந்த அவன் பரிபூர்ணமாக மரித்திருக்கிறான். குழியிலே விழுந்தவன் எப்படி பாவம் செய்ய முடியும்? குழியிலே அவன் விழுந்து எழுந்திருக்கிறான் என்பது ஞானஸ்தானத்தின் உபதேசம். பாவத்துக்கு மரித்த நாம் அதில் பிழைப்பது எப்படி என்ற கோட்பாட்டை தான் இந்த பாவத்துக்கு நான் உடன்படுவது எப்படி கொண்டு வருகிறார். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே அவர் மீட்டுக் கொண்டார். அவரோடு நாம் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கோம். அதான் ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கை. முதலாவது ரத்தம், இரண்டாவது தண்ணீர் என்ற இடத்துல தண்ணீரினாலும் ரத்தத்தினாலும் நம்மை மீட்டிருக்கிறார். முதலாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினவர். செங்கடலிலே தண்ணீரினாலே தண்ணீர் மூழ்கு, அது திருவசனமாகிய அங்க தண்ணீர் மூழ்கினாலே என்று கொண்டு வருகிறார் பேதுரு. திருவசனமாகிய தண்ணீர் மூழ்கு என்று கொண்டு வருகிறார். அவர் தண்ணீர் மூழ்கினாலே திருவசனத்தை கொண்டு என்று பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அந்த உடன்படிக்கைக்கு உட்பட்ட நீங்களும் நானும் தான் அவருடைய குமாரர் குமாரத்தி என்ற இடத்திலே நாம் இருக்க முடியும். எபேசியர் நிருபக்காரர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 26, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 26ஆம் வசனத்திலே தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் என்ன? அவர் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினாலே
நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார் என்று கொண்டு வரார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் பரிசுத்தமாகுதலை நாம் தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்த வேண்டும். யாக்கோபின் குடும்பத்திலே அவர் அவனை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் பயபக்தி இருக்க வேண்டும். ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் நம்மை வழி நடத்துகிறாரே என்ற இடத்தில் பயபக்தி இருந்தால் அவனுடைய குமாரத்தி அங்க போவாளா தேசத்தின் ஸ்திரீகளை பார்க்க? ஒரு பயபக்தி குடும்பத்திலே வரையறைகள் இருக்கிறது. நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எங்கு போக வேண்டும், எங்கு போகக்கூடாது, யாரோடு சேர வேண்டும், யாரோடு சேரக்கூடாது என்பதற்கு வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் வரையறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் 13 நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார் சபைக்கு. அத்தனையும் சபைக்கு ஆலோசனைகள். 2 கொரிந்தியர் 6 அவர் ஒரு வேறுபாட்டை சொல்லுகிறார். உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை இழந்து விட்டால் எப்படி யாக்கோபின் சந்ததி அங்க சீர்கெட்டு போச்சோ அதே போல் சீர்கெட்டு போய்விடுவோம். அதான் விஷயம். அவருடைய எல்லைகளுக்குள் தான் அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தம் இருக்கிறது. இங்கே இஸ்ரவேல் என்று தன் பெயரை மாற்றி அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவனாக தான் இங்கே வருகிறான் இல்லையா? வந்த இடத்துல அந்த பாதுகாப்பு எங்க போச்சு அப்படின்னா அவனுடைய இருதயம் பரிபூர்ணமாக மாற்றப்பட்ட இடத்திலே அவன் அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அதுதான் விஷயம். அதான் 34 அவனுடைய குமாரர் அங்கே பாருங்க, கொலை செய்தார்கள், வஞ்சனையாக பேசுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், கொள்ளையிடுகிறார்கள், அவனுடைய வாசனையும் கெடுத்து போட்டார்கள். 4 காரியம். இவன் இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாததுனாலே அவனுடைய குமாரத்துடைய வாழ்க்கை போய்விட்டது. குமாரரும் கொலைபாதகராக போகிறார்கள், வஞ்சனையாக பேசுகிறார்கள், கொலை செய்கிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள், இவனுடைய வாசனையை கெடுத்து போட்டார்கள் என்ற இடத்துல யாக்கோபின் வாசனை கெடுக்கப்பட்டு விட்டது. பயபக்தி இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில பயபக்தி இருக்க வேண்டும். பயபக்தி இருக்கிறவர்கள் தான் அந்த பரிசுத்தத்தை, தேவன் அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கும். சரியான ஒரு மாற்றம் இல்லாதபடிக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் என்பது அது நம்ம எப்படிப்பட்ட முடிவுக்கு கொண்டு வருகிறது என்பது யாக்கோபின் வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு எத்தனை மேன்மையானவர். அவர் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டு அங்கே பெரிய காரியங்கள் நடக்கிறது. ஆனால் அதை அவர் காத்துக்கொள்ளவில்லை. வாழ்க்கையிலே அவனுடைய இருதயம் பரிபூர்ணமாக மாற்றப்படவில்லை. அவன் இன்னும் அங்க அவ்வளவு போராடியும் பார்த்தா அவன் அங்கே அடுத்தபடியாக அவன் செய்யக்கூடிய காரியங்களே ராகேல், யோசேப்பு இதெல்லாம் அப்படியே அவனுக்கு மாற்றமில்லை. அவன் பெண்ணை அனுப்பிவிட்டான், பிள்ளைகள் இப்படி இருக்காங்க. அவனுடைய காரியங்களிலே முழுவதுமான ஒரு மாற்றம் இல்லாத இடத்தில் தான் அவன் போய்கொண்டிருக்கிறான். இப்பொழுது தேவன் அவனுக்கு தோன்றி இப்பொழுது மீண்டும் அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்ப நீ இனி இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று அவனுக்கு மீண்டும் அந்த அபிஷேகத்தை கொடுக்கக்கூடிய இடத்திலே தேவன் இருக்கிறார். 35:10 அவனுக்கு மீண்டும் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல், நீ இஸ்ரவேல் என்று அழைக்க. இந்த இரண்டாவது அவன் தன்னை சரிப்படுத்திக் கொண்ட இடத்துல அவனை சரி செய்துதான் அவனுக்கு ஒரு நல்ல இருதயம் என்ற இடத்தில் தான் அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அங்கதான் இஸ்ரவேல். அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்ற இடத்துக்கு வருகிறார்கள். அங்குதான் அவனுக்கு யெசுரன் என்ற பெயரை அவர் கொடுக்கிறார். யெசுரன் பெத்தேலில் அல்ல, ஏல் பெத்தேல் என்ற இடத்துக்கு வருகிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேகத்தின் குறைபாடுகள் முற்றிலும் நீக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா 12 கோத்திரங்களும் இஸ்ரவேல் என்ற ஒரே நாமத்திலே அழைக்கப்படக்கூடிய அந்த நிறைவை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். இந்த அபிஷேகத்தை தான் தாவீது கேட்டு வாங்கினான் என்ற இடத்தில் தான் அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறான். இந்த குமாரர் குமாரத்திகள் என்பவர்கள் ஒரு சுத்த இருதயத்திலே அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள் என்பது, அவர்கள் அந்நிய பாஷை பேசுகிறது என்பது தங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறார்கள். தங்களுக்கு அவர்கள் பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய இடத்துக்கு பின்புதான் அவர்கள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி கொண்டு வரக்கூடிய இடத்திலே அவர்கள் வருகிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த சுத்த இருதயம் நமக்கு கொடுக்கப்பட்டு அந்த நிலவரமான ஆவி நமக்கு ஊற்றப்பட்டால் நம்முடைய இருதயம் அங்கே விசாலம் அடைகிறது. 119 சங்கீதத்தில் 32 வசனத்திலே என் இருதயத்தை விசாலமாக்கும், நான் அதில் ஓடுவேன் என்று சொல்லுகிறான். 119 சங்கீதத்தில் 32 வசனத்தை வாசிக்கிறேன்.
நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். நான் உம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். அப்ப இருதயம் விசாலமாக்கப்படுகிறது, அப்பொழுதுதான் கற்பனையின் வழியாக ஓட முடியும். என் கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, என்னிடத்தில் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லகுவாயும் மிருதுவாயும் இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். அப்ப அந்த ஆவி நமக்கு ஊற்றும் பொழுது, அந்த சுத்த இருதயத்திலே அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, நாம் பரிசுத்த ஆவி நிறைவினாலே நமக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் பக்தி விருத்தி உண்டாக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவர்கள் தான் குமாரரும் குமாரத்திகளும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் குமாரர் குமாரத்திகளும்? இருபாலராக அங்கே எழுதப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, சரி சமம் என்ற இடத்தில் இருக்கிறது. உள்ளான பகுதியிலே அவர்கள் குமாரர், அவர் தேவனுடைய பிள்ளைகள் என்ற இடத்திலே வருகிறோம். ஆனால் வெளியான பகுதியில் குமாரர் குமாரத்தி என்று சொல்கிறார். யார்? அவர்கள் இந்த சுத்த இருதயத்திலே அந்த அபிஷேகத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு தங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குறது மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் பக்தி விருத்தியை உண்டாக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். அவர்கள் தான் குமாரர். குமாரர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அதுக்கு பின்பாக உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்பதாக இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் வாலிபர்களாக வளர வேண்டும். வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்ற இடத்திலே வாலிபர்கள் அந்த வாழ்க்கையிலே வளரக்கூடிய பகுதியாக. வாலிபர்கள் என்றால் எழுத்தின்படி வாலிபர்கள் அல்ல, நாம் தெரிந்து கொண்டோம். எழுத்தின்படி வாலிபர்கள் அல்ல. 110ஆம் சங்கீதத்திலே உடைய பராக்கிரமத்தின் நாளிலே யவன ஜனம் பிறக்கும், உடைய பராக்கிரமத்தின் நாளிலே யவன ஜனம் பிறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வாலிபர்கள் என்ற ஆவிக்குரிய அனுபவம். யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள் என்ற ஆவிக்குரிய அனுபவமாக இருக்கிறது. இந்த வாலிபர்கள் என்ற ஆவிக்குரிய அனுபவம் என்பது தரிசனங்களை காணக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. தரிசனங்களை காண்கிறார்கள். 110ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 3 தானே? 3 வாசிங்க. 3 வாசிங்க. உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே, உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருந்து விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். விடிய காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் பிறக்கும். இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு வளரக்கூடிய அனுபவம் என்பது தரிசனத்தை காணக்கூடிய வாலிபர்களுடைய அனுபவமாக இருக்கிறது என்ற இடத்திலே அது அந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொண்டு அடுத்த நிலைக்குள்ளே நாம் போகக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுதான் முக்கியம். வாலிபர்கள் இங்கே யூதா கோத்திரத்து வாலிபர்கள், யூதா கோத்திரத்து வாலிபர்கள் அங்கே பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்படுகிறார்கள். தானியேல் சகோதரர்கள் அவர்கள் போஜனத்தினாலும் பானத்தினாலும் எங்களை தீட்டுப்படுத்துகிறது இல்லை என்ற பிரதிஷ்டை வைராக்கியத்தோடு இருந்து தன்னுடைய ஜீவியத்தை அங்கே காத்துக்கொண்டு எருசலேமுக்கு நேராக எப்பொழுதும் பலகணிகளை திறந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு வைராக்கிய வாஞ்சை அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அன்பின் நிறைவினாலே, அந்த வைராக்கிய வாஞ்சையினாலே, ஒரு பிரதிஷ்டையினாலே தங்களை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதுதான் முக்கியம். ராஜாவின் போஜனத்தினாலும் ராஜாவின் பானத்தினாலும் தங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று தங்களுக்குள்ளே தீர்மானம் பண்ணிக்கொண்டார்கள் என்பது புசிக்கக்கூடாது குடிக்கக்கூடாது என்று அல்ல, எல்லாம் நமக்கு தகுதியா இராது என்கிறார் பவுலப்போஸ்தலன். அப்படின்னா போஜன பிரியராக நாம் இருக்கக்கூடாது என்று கொண்டு வருகிறார். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், தேவன் இதையும் அதையும் ஒழிய பண்ணுவார் என்ற இடத்துல இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது, தேவனுடைய ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்தம், சமாதானம், சந்தோஷம் என்ற இடத்திலே இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று கொண்டு வருகிறார். அதுதான் அவர்கள் போஜனத்திலும் பானத்திலும் ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார்கள்.
அது அவர்களுக்கு மேலான ஒரு வெளிச்சத்தை, ஒரு வைராக்கியத்தை அவர்களுக்குள்ளே உண்டாக்கினது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அது என்ன? உலகத்தார் புசிக்கிறது போல நாங்கள் புசிக்கிறது இல்லை, உலகத்தார் பானம் பண்ணுகிறது போல நாம் பானம் பண்ணுகிறது இல்லை என்ற இடத்துல நாம் எதை பானம் பண்ண வேண்டும், எதை புசிக்க வேண்டும் என்று நமக்கு நிர்ணயம் இருக்கிறது. நாம் அவருடைய சரீரத்தை புசித்து, அவருடைய அப்பத்தை புசித்து, அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணக்கூடிய நாம் எவைகளை எப்படி நாம் புசிக்க வேண்டும், எப்படி நாம் பானம் பண்ண வேண்டும், எதற்காக நாம் புசிக்க வேண்டும், எதற்காக நாம் பானம் பண்ண வேண்டும் என்ற ஒழுங்குமுறைமைகள் இருக்கிறது. அதுதான் அந்த காலத்திலே நசரேய விரதர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் புசிக்கிறது போல புசிக்கிறது இல்லை, எல்லோரும் குடிக்கிறது போல குடிக்கிறது இல்லை. அவர்கள் எல்லாரும் மரணத்துக்கு கீறிக்கொள் கொள்ளுகிறது போல நாங்கள் கீறிக்கொள்ளுகிறது இல்லை, அழுகிறது இல்லை என்று தீர்மானம் பண்ணியிருந்தார்கள். அவன் தேவனுக்கு நசரேயன், அவன் தேவனுக்கு நசரேயன். ஆனால் தான் அவர் சொன்னார், என்னுடைய நசரேயர் பாலிலும் வெண்மை, மலையிலும் பரிசுத்தம், அங்க நீளத்திலும், அங்க இந்திரன் நீளத்திலும் மேனி, பவளத்திலும் சிறப்பு என்பது ஆவிக்குரிய அழகு என்ற இடத்துல வருகிறது. வாலிபர்கள் என்ற அந்த முதிர்ச்சியான நில பிள்ளைகள் என்ற இடத்திலிருந்து வாலிபர் என்ற இடத்துக்கு வர வேண்டும். தரிசனங்களை காண்பார்கள் என்பது தேவனுக்குரிய தரிசனங்களை காணக்கூடிய ஒரு வாழ்க்கை. எங்களுடைய வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள் என்றால் அந்த வாலிபர்களுடைய வளர்ச்சியை நாம் பார்க்க வேண்டும். தேவனுக்கான வைராக்கியமான வாழ்க்கை, பிரதிஷ்டையுள்ள ஒரு வாழ்க்கை, தீர்மானத்திலே உறுதியாக நிலைநிற்கக்கூடிய ஒரு பகுதி, எருசலேமை எப்பொழுதும் பார்க்கக்கூடிய ஒரு வெளிச்சமுள்ள பகுதி, ஜெபிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர்கள் காத்துக் கொண்டார்கள். அந்நிய தேசத்திலே தேவ சித்தத்தை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். விசுவாசத்தில் அசையாதவர்களாக இருக்கிறார்கள். தேவன் தப்பிவிட்டாலும் தப்பியாவிட்டாலும் அவர்தான் எங்கள் தேவன், நாங்கள் வணங்குவோம் என்ற உறுதி அவர்களுக்குள் இருக்கிறது. என்ற இடத்தில் நாம் வாலிபர்கள் என்ற இடத்துக்கு வர வேண்டும். தரிசனங்களை இந்த புதிய வருடத்திலே நம்முடைய தரிசனங்களை காண வேண்டும். அது என்ன, எப்படி என்ற இடத்திலே நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கு நெறிகளுக்குள்ளே அமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். உலகத்தார் வாழுகிறது போல நாம் வாழக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவருடைய மனது புதிதாக்கப்பட்ட உறுதியுள்ள மனது. வாலிபர்கள், முதியோர் சொப்பனங்களை காண்பார்கள் என்று அடுத்தபடியாக இருக்கிறது. முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று அடுத்தபடியாக இருக்கிறது. முதியவர்கள் சொப்பனங்களை காண வேண்டும். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்றால், மூப்பர்கள் என்பதற்கு வயது கிடையாது. யாக்கோபின் வீட்டில் இளையவன் தான் யோசேப்பு. அவன் தான் மூப்பனாக வருகிறான். அவன் தான் சொப்பனங்களை சொல்லுகிறான். அவன் சொப்பனத்தின் நிமித்தமே அவன் பகைக்கவும் பட்டான். ஆனாலும் அவனுக்கு இருந்த உறுதி என்பது தேவனுடைய வார்த்தைகளின் மேல் இருந்த உறுதி. ஒரு புருஷன், அவங்க ஒரு சிறு பிள்ளை என்ற இடத்திலே அவன் குழியிலே போடப்பட்ட போதும் அவன் அசைந்து விடவில்லை. அவன் தேவனுக்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறான். போத்திபாரின் வீட்டிலும் சோதனையிலும் அவன் அசைந்து விடவில்லை. அங்கே சங்கீதக்காரன் 105ஆம் சங்கீதத்திலே சொல்லுகிறான், அவன் அடிமையாக விற்கப்பட்டான், சங்கிலிகளினால் அவன் கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தது, அவன் பிராணன் இரும்பு கூட்டுக்குள் அடைப்பட்டு இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனத்தில் உறுதியான வாழ்க்கை. நம்முடைய மனது, நம்முடைய ஓட்டங்கள் என்னவாக இருக்கிறதோ அதுதான் நம்முடைய சொப்பனம். நாம் எதை நோக்கி போகிறோமோ அதுதான் நமக்கு சொப்பனம். இவர்கள் அங்கே மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்பது, மூப்பர்களுடைய மனது என்பது வசனத்தினால் தேறின இடத்துல இருக்க வேண்டும். மூப்பனுடைய வேலையை தெரிந்து கொள்ளுகிறவன் அவன் நல்ல ஊழியத்தை தெரிந்து கொள்கிறான் என்று தீமோத்தேயு கருதுகிறார். அங்க கண்காணிகள் மூப்பர்களை தான் கண்காணிகளாக ஏற்படுத்துகிறார்கள். கண்காணியின் ஊழியத்தை தெரிந்து கொள்ளுகிறவன் நல்ல ஊழியத்தை தெரிந்து கொள்ளுகிறான். அவன் வசனத்தினால் போதிக்கப்பட்டவனாக தன் முழு குடும்பத்தையும் அதுக்கு கீழ்ப்படுத்தக்கூடியவனாக, அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் மனது எவ்வளவு உறுதியாக இருக்கும். மனதின் அறையை கட்டி கொண்டு என்றால் அது சத்தியத்தினால் கட்டப்பட்ட இடத்திலே இருக்க வேண்டும். அவர்கள் தான் சொப்பனத்தை காண்பார்கள்.
ராஜாவின் சொப்பனத்தை சொல்லி அங்கு விடுதலையாக்குகிறான் யோசேப்பு. சிறைச்சாலையிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கிறான். உயர்த்தப்பட்ட இடத்திலே அவனுக்கு ஒரு மனவாட்டியும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சொப்பனம் என்ன? 7 வருட சுபிட்சமான வாழ்க்கை, 7 வருட பஞ்சம். அங்கே சிறைச்சாலையிலிருந்து உயர்த்தப்பட்ட உடனே அவனுடைய சொப்பனத்தின் தெளிவு என்ன? 7 வருட பஞ்சம், 7 வருட விளைச்சல். அங்கே குழி என்பது இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு வந்த அந்த மரணத்தின் அந்த ஆபத்து. அங்கிருந்து எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார் இயேசு. யோசேப்பும் இந்த குழியிலிருந்து எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார். போத்திபாரின் வீட்டிலே சோதனை. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானத்துக்கு பின்பாக சோதனை. அங்கிருந்து சிறைச்சாலைக்கு போகிறார். அது குற்றம் செய்யாதவராக யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகிறார். இங்கு இவரும் குற்றமல்லாதவராக சிலுவைக்கு போகிறார். அவர் தகாதது ஒன்றும் செய்யவில்லை, நாமோ தக்கபடி தண்டிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறான் இங்கு கல்லர். அங்கே யோசேப்பும் தகாதபடி தண்டிக்கப்படுகிறான், இயேசுவும் தகாதபடி தண்டிக்கப்படுகிறார். அங்கிருந்து வெளியே வந்து ஒருவன் அங்கே ரட்சிக்கப்படுகிறான், ஒருவன் மரணத்தை தழுவுகிறான். இங்கேயும் ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான், மரணத்தை தழுவுகிறான். வெளியே வந்து சொப்பனத்தின் விளக்கம் என்ன? 7 வருஷ பஞ்சம், 7 வருஷ விளைச்சல். 7 வருஷ செழுமை என்பது மணவாட்டி மணவாளனோடு இருக்கக்கூடிய அந்த 7 வருடம். இந்த 7 வருட பஞ்சம் என்பது இங்கே கைவிடப்பட்ட சபையும் விழுந்து போன சபையும் அங்கு அந்த கிறிஸ்துவின் ஆட்சியிலே இருக்கக்கூடியதை காண்பிக்கிறது. ஆக நாம் மணவாளனோடு மணவரையிலே 7 வருடம் இருக்க போகிறோமா, அல்லது பாடுபடக்கூடிய இடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட போகிறோமா என்பது நம்முடைய மனதை பொறுத்ததாக இருக்கிறது. அப்போ நாம் பிள்ளைகளாகவே இருந்து விடக்கூடாது. நாம் வாலிபர் என்ற வளர்ச்சிக்கு வர வேண்டும். நாம் வாலிபர்களாகவே இருந்து விடக்கூடாது. நாம் மூப்பர் என்ற வளர்ச்சிக்கு வர வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். வாலிபர்கள் அங்கே தரிசனங்களை கண்டார்கள். மூப்பர்கள் சொப்பனங்களை காண்கிறார்கள். சொப்பனங்களை நிறைவாக்கும்படியாக தேவன் இருக்கிறார். நம்முடைய மனது கிறிஸ்துவை பற்றும் அந்த அன்பிலும் அந்த காரியத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். அதுக்கு மனதின் அறையை கட்டிக்கொண்டு இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்மை மணவாளனோடு கொண்டு போகக்கூடிய இடமாக இருக்கிறது. நம்முடைய மனதில் வைத்து இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் வைத்து மனதிலும் எழுதியிருக்கிறார். நம்முடைய ஆவி ஆத்ம சர்வத்தை குற்றமற்றதாக காக்க வல்லவராக இருக்கிறார் என்ற இடத்துல. இதுதான் விசுவாசிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்தின் நிறைவாக இருக்கிறது. 18ஆம் வசனத்திலே ஊழியரும் ஊழியக்காரியும் மேலும் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்று கொண்டு வருகிறார். அந்த அபிஷேகத்துக்கும் இந்த அபிஷேகத்துக்கும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கிறது. எல்லோருக்கும் புதிய ஏற்பாட்டின் சபையில ஊழியம் இருக்கிறது. ஆனால் அந்த அபிஷேகத்தை நாம் வளர்த்து கொண்டு அந்த வளர்ச்சிக்குள்ளே நாம் வர வேண்டும். ஆனா எல்லாரும் ஊழியமா அப்படின்னா எல்லாருக்கும் ஊழியம் இருக்கிறது. ஆனால் எல்லோருக்கும் ஆசாரிய ஊழியம் இல்லை. நாம் தெரிந்து அந்த ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றால், இது சங்கீதக்காரன் சொன்ன அந்த அபிஷேகம் ஆரோனின் தலையின் மேல் ஊற்றப்பட்டு அவன் தாடிகளின் வழியாக வழிந்து அது அவன் வஸ்திரத்தின் மேல் ஊற்றப்படுகிறது என்று சொல்றோமே, அந்த மேன்மையான அபிஷேகம் என்ன? அது மாம்சத்திலே ஊற்றப்படல் ஆகாது. யாத்திராவும் 30ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்திலே அந்த அபிஷேகம் மாம்சத்திலே ஊற்றப்படல் ஆகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன? மாம்சம் இல்லை என்ற அனுபவத்துக்கு அவன் வர வேண்டும். ஆனால் தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாங்கள் மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம் என்று கொண்டு வருகிறார் என்று கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் கொண்டு வருகிறார். இனி கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியோம். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு ஒப்புரவாகுதல் ஊழியமும் ஒரு ஒப்புரவாகுதல் உபதேசமும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மனுஷனுடைய பாவங்களை அவர் எண்ணுகிறதில்லை என்று நாங்கள் அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன புத்தி சொல்லுகிறோம்? தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று புத்தி சொல்லுகிறோம். இந்த புத்தியை நீங்கள் கேட்டு கை கொண்டு அதை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய இடத்திலே நீங்கள் வர வேண்டும். அதுதான் ஏனென்றால் சுய பக்தி விருத்தி என்ற இடத்துல அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குகிறார்கள். ஆனால் தீர்க்க தரிசனம் என்ற இடத்திலே அவர்கள் அறிவையும் ஆறுதலையும் கொண்டு வருகிறார்கள் என்று அங்க 1 கொரிந்தியர் 14 3ஆம் வசனத்தில் எழுதியிருந்தாரே. அந்த ஆறுதல் என்பது என்ன?
ஆறுதல். தேவனுடைய ஆறுதல் என்பது என்ன? கண்டிப்பின் வார்த்தைகள் தான் ஆறுதல். ஆறுதலின் மகனாகிய நோவா ஆறுதலா சொன்னாரு, கண்டித்துதான் உணர்த்தினார் என்பதாக இருக்கிறது. கண்டிப்பு தான் ஆறுதல். ஆனால் இன்றைக்கு யாரும் கண்டிக்கிற ஊழியங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஒரு புண் ஏற்பட்டால் அதை பிதுக்கி சீல்களை எடுத்தால் தான் அது சரியாகும். அப்பொழுதுதான் அது குணமாக்கக்கூடிய இடத்திலே அதை நாம் கொண்டு வர முடியும். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியங்களை ஒருவரும் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லணும். யாக்கோபுடைய குறைபாடுகளை நாம பேசக்கூடாது. யாக்கோபே, இஸ்ரவேலே, உனக்கு நிகரானவன் ஒப்பானவன் யார் அப்படின்னு ஆசீர்வாதமா பேசலாம். அதை தான் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு யாக்கோபு வந்து, இஸ்ரவேல் வந்து, யாக்கோபு இஸ்ரவேலாக வந்து அது யெஷுரனாக வர வேண்டும் என்றால் அவனுடைய ஆவிக்குரிய குறைபாடுகள் அவனுக்கு உணர்த்தப்பட்டு அவன் அவ்வளவு வேதனைகளை தாண்டி தான் வந்திருக்கிறான். ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அபிஷேகம் என்பது அவருடைய தலையின் மேல் ஊற்றப்பட்டு தாடியின் வழியாக வஸ்திரத்தில் வடிகிறதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை என்று சொல்லப்பட்ட இடத்துல 53ஆம் அதிகார ஏசாயாவிலே அவர் சொல்லுகிறார், அவர் மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போலவும் அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போலவும் இருந்தார். மயிர் கத்தரிக்கப்படுகிற ஆடு சத்தமிடவில்லையே, அடிக்கப்பட கொண்டு போகும் ஆடு வாய் பேசவில்லையே என்ற இடத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். லூக்கா 12:50 நான் இன்னும் மூழ்க வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது பாடுகளின் ஸ்நானம் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பாடுகளை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு பாடுபட்டால் அவருடைய ஆளுகை செய்ய முடியும் என்று கொண்டு வருகிறார். அவருடைய பாடுகளின் ஐக்கியம் என்று கொண்டு வருகிறார். பிலிப்பியருக்கு எழுதும்போது அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அவருடைய மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் உயிரோடு எழுந்திருக்க பெற வேண்டும். அதான் விஷயம். நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணுகிறதில்லை. இந்த அபிஷேகம் அப்படி என்ன செய்யவில்லை, ஒன்று செய்கிறேன், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையை தொடர்கிறேன். இந்த அபிஷேகம் அழகை இழக்கக்கூடிய பகுதியை மயிரை கத்தரிக்கிறது என்றால் அழகை முற்றிலும் இழக்கிறார். அவர் 10,000களில் சிறந்தவர். அவர் இப்பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அழகை இழந்தது மாத்திரமல்ல, அவருடைய சௌகரியத்தை இழந்துட்டார். ஆட்டை மயிர் கத்தரித்தால் அதுக்கு குளிரும், அழகும் போயிடும், குளிரும். ஆக அங்க அவருக்கு அழகும் இல்லை, அவருக்கு அங்கே கம்ஃபர்ட்டும் இல்லை. கம்ஃபர்ட்டையும் இழக்கிறாரு, அவருடைய அழகையும் இழக்கிறாரு, அவருடைய அந்த கம்ஃபர்ட் இழக்கிறார். அந்த சௌகரியம் இல்லை, அவருக்கு சௌகரியமும் இல்லை, அழகும் இல்லை. அடிக்கப்படும் ஆடை போல என்பது ஜீவனை எண்ணவில்லை. கிறிஸ்துவின் ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட, அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தின் நிறைவு என்பது அவர்கள் அழகையும் இந்த பூமிக்குரிய சகல காரியங்களை இழக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தங்கள் ஜீவனையும் எண்ணாதிருக்கிறார்கள். கட்டுகள், உபத்திரவங்கள் பட்டணங்கள் தோறும் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் ஜீவனை அருமையாக என்ன என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலர் 20 ஒன்றையும் குறித்து கவலை இல்லை. மரணமே உன் கூறு எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்திற்கு ஒரு பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஜீவனை எண்ணாத ஒரு வாழ்க்கை, அவரோடு பாடுபடக்கூடிய வாழ்க்கை, அவருடைய ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தின் நிறைவு என்பதாக இருக்கிறது. ஊழியர்களுக்கு தரப்பட்ட மேலான அபிஷேகம். இந்த மேலான அபிஷேகம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டது நோக்கம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை அவருக்கு முன்பாக கொண்டு வந்து அவர் கரைதிரை அற்றதாக நிறுத்தக்கூடிய அந்த பணியிலே இவர்களையும் ஆட்படுத்தி இருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு உத்தரவாதிகளாக இவர்களை நிறுத்தினதினாலே அந்த அளவில்லாத அபிஷேகத்தை அவர் தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் இந்த அபிஷேகத்தை நிறைவே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தங்கள் ஜீவனை அவர்கள் கொடுக்க அவர்களால் முடியவில்லை. பலி செலுத்தினார்கள், பலியாக தங்களை கொடுக்க அவர்களால் முடியவில்லை. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உங்கள் பலியாகிய காணிக்கையின் மேல் நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் ஊழியமாகிய அந்த பலியின் மேலே நான் பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லுகிறார்.
வானவழியாக வார்ப்பது என்பது ஜீவனை கொடுக்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது. உங்கள் பலியாகிய காணிக்கையின் மேலே, ஊழியத்தின் மேலே நாங்கள் அங்கே வானவழியாக வார்க்கப்பட்டு போகிறோம் என்று எழுதுகிறார். அதான் விஷயம். இப்பொழுதே வானவழியாக வார்க்கப்பட்டு போகிறேன் என்று எழுதுகிறார். தங்கள் ஜீவனை வைத்து ஓடக்கூடியவர், அங்கே கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்டவர்கள், கிறிஸ்துவின் அன்பு நெருக்கி ஏவக்கூடிய இடத்திலே அந்த அபிஷேகம் இருக்கிறது. இந்த புதிய வருடத்திலே நாம் ஒரு சுத்த இருதயத்தை அடைந்து ஒரு நினைவரமான ஆவியை பெற்றுக் கொள்வோம். அவருடைய குமாரர் குமாரத்திகள் என்ற இடத்தில் நாம் இருக்கிறது மாத்திரம் அல்ல, வாலிபர்கள் என்ற இடத்திலே தரிசனங்களை காணுவோம். அவருடைய மூப்பர் என்ற இடத்திலே சொப்பனங்களை நாம் காணுவோம். அதுக்கு மேலே அவருடைய ஊழியர்களுக்கு வாக்கு வல்லமை, அங்கே பாடுகளின் ஸ்நானம், அது மாத்திரமல்ல, அவரை போல ஜெயத்தை நாம் அடைத்துக் கொள்ளும்படியாக அந்த பாடுகளை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு வருவோம். அவரோட பாடுபடுவோம். அவருடைய ஆளுகை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுத்த இருதயத்தை இந்த வருடத்தில் நாம் கேட்டு பெற்றுக் கொள்வோம். அவர் நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை அபிஷேகிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு சுத்த இருதயத்தை நமக்கு சிருஷ்டித்து தருகிறார். ஒரு நிலவரமான ஆவியை நமக்குள்ளே ஊற்றுகிறார். நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் அவருடைய பிரமாணங்கள் வைக்கப்பட்டு எழுதப்படுகிற மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுகிறார். இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுகிறார். எபிரேயர் 8:10 எபிரேயர் 10:16 அவர் இருதயத்தில் வைத்து மனதிலும் மனதில் வைத்து இருதயத்திலும் எழுதக்கூடிய அந்த அனுபவத்தை இந்த வருடத்தில் பெற்றுக்கொள்வோம். ஒரு நிலவரமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு சுத்த இருதயத்தை கேட்டு நாம் அடைத்துக் கொள்வோம். இந்த காலை வேளையிலே சொல்லப்பட்ட சத்தியங்களுக்கு நம்மை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்.